பூவொலி நேயர்களுக்கு காலை வணக்கம். என் பேர் மைத்ரேயன். நான் சென்னையில் கோயிலம்பாக்கம்ல வச்சு வந்துட்டுருக்கேன். நான் கடந்த ஒரு 6 மாத காலமாக இந்த மொட்டை மாடி தோட்டம் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி மொட்டை மாடியில் காய்கறி வளர்ப்பு மட்டும் இல்லாமல் கீரை வகைகளும் பல வகையான கீரை வகைகளும் பயிரிட்டு நான் பயனடைஞ்சிட்டுருக்கேன். கீரை வகைகள்ன்றப்போ கீரைகளுக்குன்னு நிறைய குணங்கள், மருத்துவ குணங்களும் நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது. கீரை வகைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 30 நாள்லேயே வந்து அறுவடை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து காய்கறிகளை கம்பேர் பண்ணுறப்போ இன்றைய சூழலில் வந்து கீரைகள்லாம் நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது. அதுவும் வந்து ஆர்கானிக் முறையில் நம்மளுக்கு கிடைக்கிறதுனா நம்ம இந்த மாதிரி மொட்டை மாடி செடி வளர்ப்பு திட்டத்துக்கு மக்கள் எல்லாருமே வந்தால் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. வெளியில் வாங்குறதுல எந்தளவுக்கு ஆர்கானிக்காக இருக்குதுன்னு தெரியாது. இன்ஆர்கானிக்காக தான் மோஸ்ட்லி கிடைக்கிது. நம்மளுக்கு நம்ம கண்ணெதிர்க்க வளர்த்து நம்ம அதில் ஒரு பயனடைகிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது. கீரைகளில் வந்து இப்போது எங்கள் வீட்டு மாடியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 வகையான கீரைகள் நான் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை, சிகப்பு தண்டி கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லா வகையான கீரைகளும் அறுவடை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கீரை வகைகளில் வந்து ஒரு கீழே இருந்து ஒரு 2லேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டு இதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு 3 மாத காலம் வரைக்கும் நீங்கள் வந்து அறுவடையை விதை போட்டதுலேருந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டு இருக்கலாம் நீங்கள். இதில் பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை வந்து ரொம்ப வல்லமை மிக்க கீரைன்னுவாங்க வல்லாரைக்கீரையை. இந்த கீரை வந்து உணவில் அதிகமாக யூஸ் பண்ணுறதோட மருத்துவத்துக்கு வந்து வல்லாரைக்கீரையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கீரை வகைகள் பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் இந்த தேங்காய் நார் முறையில் வளர்க்குறதுனால என்ன ஆகுறதுன்னா உங்களுக்கு மொட்டை மாடிக்கு ஏற்றபடி மொட்டை மாடியில் நம்ம இங்கே சென்னைக்கு வந்து தண்ணி ஒரு பற்றாக்குறை. இந்த தண்ணி பற்றாக்குறைக்கு ஏற்றபடி இந்த தேங்காய் நார் முறையில் பண்ணுறதுனால நம்ம 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை உரங்கள் மூலிமா நம்ம வந்து பயிரிடுறோம். கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரையை வந்து படர்ந்து வரக்கூடிய ஒரு இது. அதை நம்ம ஒரு கொடி மாதிரி வரும். அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு அறுவடையை எடுத்து கட் பண்ணி விட அது படர்ந்து உங்களுக்கு வளர்ந்துனே இருக்கும். அந்த மாதிரி வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் பொன்னாங்கண்ணி கீரையும் உங்களுக்கு வந்து கட் பண்ணி விட்டு அதே மாதிரி வந்து செடிகளை வளர கட் பண்ணி விட்டு அறுவடை நம்ம எடுத்துன்னு இருக்கலாம். மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் வந்து அது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். அது வந்து நம்ம கீரைன்னு பார்க்குறதோட அது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கீரைன்னு தான் நம்ம அதை சொல்லணும். இந்த கீரையை மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாகவே நம்ம வளரக்கூடிய ஒரு கீரை அது. இதில் வந்து கடல் பாசி உரமாக நாங்கள் செலுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பூச்சிக்கொல்லி கிடையாது, பூச்சி விரட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இந்த செடிங்களுக்கெல்லாம். அந்த பூச்சி வெரைட்டி பார்த்திங்கன்னா வேப்ப மரம், புங்கை மரம், அப்புறம் வந்து பஞ்சகாவியா, இந்த ஒரு மிக்சர் அது. அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் பூச்சி வந்து சாவாது, பூச்சி வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வராது. இந்த மாதிரி நம்ம மொட்டை மாடிகளே கீழே வளர்க்குறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம பராமரிச்சுக்கலாம். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து பல வகையான கீரைகளை வந்து நம்மளே மொட்டை மாடியில் பயிரிட்டு அதை வந்து ஆர்கானிக்காக நம்ம உட்கொள்கிறப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய சத்துக்கள் கிடைக்கும். நம்ம மட்டும் உட்கொள்ளாமல் நம்ம அக்கம் பக்க உறவினர்களுக்கு, அக்கம் பக்க வீட்டார்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அவங்களே பயனடை செய்யலாம். அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களையும் இந்த மாதிரி காய்கறி வளர்ப்பு திட்டம், கீரை வளர்ப்பு திட்டம் எல்லாத்தையும் அவங்களுக்கும் நம்ம சொல்லி அவங்களையும் பயனடைய வைக்கலாம்.
காய்கறிகளை விட கீரைகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விரைவாகவே ஒரு அறுவடை கொடுக்குற ஒரு விஷயம். இந்த க்ரோ பேக்கில் நான் ஒரு 5 வகையான கீரைகள் பயிரிட்டிருக்கேன். இந்த கீரைகள் எல்லாமே எனக்கு ஒரு 20 நாளில் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரைக்கும் கீழே கட் பண்ணி விட்டு நான் இதில் ஒரு 3லேருந்து 4 எல்டிங் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான கீரைகள்னு வரப்போ ஒரு பேட்ச்லேயும் நான் வந்து 3லேருந்து ஒரு 4 கட்டு கீரைகள் வரைக்கும் அறுவடை பண்ணி என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு வந்து என் குடும்பத்துக்கு தேவையான கீரைகள் எல்லாமே வீட்டிலேயே ஆர்கானிக் முறையில் பயிரிட்டு நான் எடுத்துக்கிறேன். கடையில் வாங்குறதில்ல. ஆர்கானிக் கீரைகள் கடைகளில் கிடைக்கிறது இல்லைன்னா நல்ல தரமான கீரைகள் நம்மளே பயிரிட்டு எடுத்துக்கலாம் வீட்டிலேயே. இது என் குடும்பத்துக்கு வந்து வெளியில் வாங்காமல் ஆர்கானிக்காக நான் வீட்லேயே வந்து உற்பத்தி செய்து எடுத்துக்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா எனக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் ஒரு டெய்லி வந்து அவங்களுக்கையும் வந்து தண்ணி ஊற்ற வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு இந்த கீரைகளோட மகத்துவத்தை சொல்லி அவங்களையும் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட வருங்கால சந்ததியினர் வந்து இந்த மாதிரி மொட்டை மாடி தோட்டம் மூலிமா அவங்களும் நல்ல ஆர்கானிக் விவசாயம் வந்து மொட்டை மாடியிலே பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்.